16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று பெரியவர்கள் வாழ்த்துவதை நாம் அனைவருமே அறிந்திருப்போம். குறிப்பாக திருமணத்தின் போது மணமக்களை இவ்வாறு வாழ்த்துவது நம் மரபு. அது என்ன 16 பெற்று? 16 என்பது 16 வகை செல்வங்களை குறிக்கிறது. இந்த 16 வகை செல்வங்களும் ஒருவன் பெரு வாழ்வு வாழ பெற வேண்டிய செல்வங்களாகும். அது என்ன 16 வகை செல்வங்கள்? கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல் ஊழ், நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள். இந்த 16 வகை செல்வங்களும் பெறுவது சாத்தியமா? இந்த 16 வகை செல்வங்களையும் பெற வேண்டும் என்று மனதால் நினைப்பவர்களுக்கு இது சாத்தியமே. அது எப்படி மனதால் நினைத்தால் சாத்தியமாகும்? எண்ணமே வாழ்வு, உள்ளத்தனையது உயர்வு போன்ற முன்னோர்கள் வாக்கிற்கிணங்க இந்த 16 வகை செல்வங்களும் வேண்டும் என்று முதலில் மனதில் திடமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். பிறகு நம்பிக்கையுடன் இறைவனிடம் இறைஞ்சும் போது இது நிச்சயம் சாத்தியப்படும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவதோடு நின்றுவிடாமல் அவற்றை இறைவனிடம் இறைஞ்சும் பாடலாகவே விட்டு சென்றுள்ளனர் நம் முன்னோர்கள். அவற்றுள் ஒன்றுதான் அபிராமி அந்தாதி பதிக பாடல். இந்த பாடல் 16 வகை செல்வங்களையும் தந்தருள இறைவனை வேண்டுகிறது. இப்பதிகத்தை நம்பிக்கையோடு தினம் ஒருமுறை பாராயணம் செய்தாலே 16 வகை செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்துவிடலாம் என்பது நம் முன்னோர் கண்ட உண்மை. அப்பாடல் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். அகிலமதில் நோயின்மை, கல்வி, தன தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள், வெற்றி, ஆகு நல்லூழ், நுகர்ச்சி, தொகைதரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வளிப்பாய். இது அபிராமி அந்தாதி பதிகம். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.